காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற வேதாந்த தேசிகரின் கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமானுஜரின் தத்துவங்களை முழு நேரமாக பரப்பி வந்த வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். கடந்த ஆண்டு பெருமாள் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றதைத் தொடர்ந்து தற்போது தேசிகரின் தனி சன்னதி கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அரவான் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாடானை திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத கதையில் நடந்த போரின் 15வது நாளை நினைவுகூரும் விதமாக நடைபெற்ற அரவான் படுகள நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எரிசோறு வீசும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.